இந்தா புடிங்கடா, இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோங்க. பார்த்து முடிச்சிடுங்கடா. நம்ம இடத்துல வந்து தலைவனே ஒருத்தன் போடுவான். ஏன்டான்னு கேட்டா நம்ம எல்லாம் சக்கையை அடி பண்ணுவான். இப்ப அவனுக்குள்ள முட்டிக்கிச்சுன்னா நம்ம போய் லேசா பயம் காட்டணுமா? காட்டணும்டா, நம்ம யாருன்னு காட்டணும். போட்டணும்டா, அந்த கருப்பை போடுறா. வேலைக்கு டைம் ஆகுது. இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? அம்மா அம்மா நான் கிளம்புறேம்மா. இருடி, சாப்பிட்டு போயிரு. அடிச்சுமா நான் கிளம்புறேன். 1 ரூபா வாங்கிக்கோ. ஏண்டி? இரு இரு இரு. அம்மா 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 போ. பை மா. பை பை பா.
குமார், உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்கப்பா. மச்சான் இது பிடி, நீ இங்கேயே உட்காரு. வண்டி வர்றதுக்குள்ள நான் போய் ஒரு கட்டிங் போட்டு வந்துடுறேன், சரியா? ஐயா என்ன அர்ஜென்ட் ஊத்து. ஊத்துறேன்டா ஊத்துறேன்டா. ஏய் எங்கடா ஊருக்கா? ஏடா சூப்பரா. நல்லா இருக்குல்ல? வாங்கடா கிளம்பு. வாழ்க்கையே அல்லை போலே எல்லாம் அதன் மேலே போறா. அடங்கே அடங்கே கிளப்பு. ஐ இத பாரு, காதல் பட ஹீரோடா. நம்ம இவ்வளவு பேசின்னு இருக்கோம், அவனுக்கு காது கேக்குதான்னு பாரு. போ மச்சான். இது நான் போறேன், நான் பாத்துக்கிறேன். முறைகிறான். ஏய் போ மச்சான். நீ நீ போடா, நீ போ. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏ காம யாராது 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 யாராது? ஏய் வேறா அவனே வெளியிருக்கார மாதிரி இருக்கான், அவனை போய் போ. ஏ அடங்கு வெளியிருக்கானாண்டா. இது நம்ம ஏய் நான் சொல்றேன் போ, சீமா போ. ஆயிடுவான். முடியாது முடியாது முடியாது. ஏய் ஏந்திர போற. போடா. வண்டி எடு. வண்டியில போற அவனை. ஏய் யாரா நீ? கொஞ்சம் ஏமாந்தா நான் உன்னை மட்டும் கொண்டு போனடா. கேட்கறல பதில் சொல்றா. யாரா நீ?
ஏய், யாரா நீ? ஏய், ஏய், கையில கிடைச்ச வாய்ப்பை கோட்டை விட்டுட்டு வந்திருக்கீங்களா? உங்களை நம்பி விட்டதுக்கு என்ன செருப்பாலே அடிக்கணும்டா. ஒரு பையன் குறுக்க வந்து சொதப்பிட்டானே. இத செஞ்சது நாம தானே அண்ணாச்சிக்கு தெரிஞ்சா நம்மளை கல்ல கட்டி நடுக்கடல இறக்கிடுவோம்டா. ஒரு சான்ஸ் நான் முடிச்சிட்டு கால் பண்றேன். ச்சே போங்கடா. ச்சே தம்பி, டேய், என்னடா இப்படி பண்ணிட்டியே? என் உயிரை காப்பாத்துறன்னு நீ உயிரை விட்டுற பாத்தியாடா? யாரா நீ இப்பயாவது சொல்டா. டேய் தம்பி, பொதுவா எல்லா பசங்களும் அப்பா மாதிரியோ இல்ல அப்பா விரும்புற மாதிரியே இருக்கணும்னு நினைப்பாங்க. நான் விரும்புற மாதிரி எங்க அப்பா இருக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா அவரு ரொம்ப மோசமா நடந்துக்க ஆரம்பிச்சிருந்தாரு.
என்னங்க கிளம்பிட்டீங்களா? டைம் ஆயிடுச்சுமா, நான் கிளம்புறேன். ஏங்க எங்கெங்கே போனீங்க? கோயிலுக்கு போன நானே சீக்கிரம் வந்துட்டேன். நாங்களும் கோயிலுக்கு தான் போயிட்டு வரோம். என்னடா? அம்மா கிட்ட போய் சொல்கிறான்னு மட்டும் புரிஞ்சுது. அந்த வயசில் எனக்கு வேற எதுவும் புரியல. இப்படி தான் ஒரு நாள் அப்பா நல்லா இருக்கணும்னு அம்மா பூஜை செஞ்சாங்க. ஹலோ, என்னங்க மாங்கல்ய பூஜைக்கு டைம் ஆகிட்டு இருக்குங்க. எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. எப்பங்க வருவீங்க நீங்க? ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குமா, நீயே பார்த்து முடிச்சிருமா. என்னது? நீயே முடிச்சிர. என்னம்மா கோவமா? ஆஃபீஸில் நிறைய வேலை இருந்துச்சு, அதான் வர முடியல. அன்னைக்கும் லேட்டாக தான் வந்தார். வழக்கம் போல் போய் தான் சொன்னார். எவ்வளோ நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற? எப்படிங்க பதில் சொல்ல முடியும்? சாதாரண விஷயமா நீங்க கேக்குறது? நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி இருக்கு. என்னமோ நீ பெத்த பிள்ளை மாதிரி யோசிக்கிற. இருந்தாலும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கலங்க. என்ன ரொம்ப யோசிக்கிற? எடுத்து வளர்த்தவதானே. அதுக்கு இல்ல, அமுதா இன்னும் பெரியவள ஆகல. 1 வருஷமோ 2 வருஷமோ வெயிட் பண்ண கூடாதா? வெயிட் பண்றேன். அதுக்கு அச்சாரமா இந்த செயின் அவ கழுத்துல போடு. நாளைக்கே இது அமுதா கழுத்துல நான் பார்க்கணும். ரொம்ப யோசிக்காத, எல்லாம் சரியா வரும். அமுதாவை காப்பாத்துறேன்னு தான் நினச்சேன். அப்பாவை சாகடிப்பேன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. இந்த 8 வருஷமாக எங்கெங்கே சுற்றி கடைசியாக கடலூர் வந்தேன்.
வேலை கிடச்சி வண்டிக்கு காத்திருந்தப்ப தான் பசங்க கூட சண்டையாகி உங்ககிட்ட மாட்டினேன். ஊரை விட்டு கிளம்பும்போது எங்கே போகிறது என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ வரைக்கும் அதே நிலைமை தான். நீ ஏன்டா வெளில போனோம்? உனக்கு நான் இருக்கேன்டா. இந்த நிமிஷம் வந்து நீ என் புள்ளடா. நீ ஏன் உட்கார எந்திரி. நான் இருக்கேன்டா உனக்கு, நீ கவலைப்படாத. கணக்கு பார்த்துக்க. வாழ்க்கை என்ன மேடையிலே வந்த பொம்மை ரெண்டு பொம்மை, வந்த பொம்மை ரெண்டும் சேர்ந்து தந்த பொம்மை எந்த பொம்மை, அந்த பொம்மை இந்த பொம்மை எல்லாம் சேர்ந்த பொம்மலாட்டம். அதுதானே லைஃப், அதுல ஏகப்பட்ட அடுத்த கட்டம். லைஃப் ஒரு லெசனு, பயப்படாம லிசனு. லைஃப் ஒரு லெசனு, அத பயப்படாம லிசனு. நிதானமா புரிஞ்சுக்கிட்டா நீயும் நானும் பாசு, புரிஞ்சிக்காம கோட்டை விட்டா நாம போட்ட கேசு. நிதானமா புரிஞ்சுக்கிட்டா நீயும் நானும் பாசு, புரிஞ்சிக்காம கோட்டை விட்டா நாம போட்ட கேசு. லைஃப் ஒரு லெசனு, அத பயப்படாம லிசனு. காசு பணம் கையில வந்தா அந்த நேரம் பெஸ்ட், கஷ்டம் நஷ்டம் ரெண்டும் வந்தா காலம் வைக்கிற டெஸ்ட். காசு பணம் கையில வந்தா அந்த நேரம் பெஸ்ட், நமக்கு கஷ்டம் நஷ்டம் ரெண்டும் வந்தா காலம் வைக்கிற டெஸ்ட். காதல் நட்பு உறவு எல்லாம் லைஃபில் வரும் ட்விஸ்ட், காத்து என்னும் கரண்ட் போனா கண்ண மூடி ரெஸ்ட். காதல் நட்பு உறவு எல்லாம் லைஃபில் வரும் ட்விஸ்ட், காத்து என்னும் கரண்ட் போனா கண்ண மூடி ரெஸ்ட். ஒப்பனாக புரிது பாரு ஒண்ணுமில்ல நெக்ஸ்ட், ஒண்ணுக்குள்ள ஒன்னா சேர்ந்து வாழும் வாழ்க்கை பெஸ்ட். ஒப்பனாக புரிது பாரு ஒண்ணுமில்ல நெக்ஸ்ட், ஒண்ணுக்குள்ள ஒன்னா சேர்ந்து வாழும் வாழ்க்கை பெஸ்ட். லைஃப் ஒரு லெசனு, அத பயப்படாம லிசனு. வந்து வந்து போவதுதான் வாழ்க்கையோட கணக்கு, சந்து மூலம் புரிய வைக்குது மூச்சு காத்து நமக்கு. வந்து வந்து போவதுதான் வாழ்க்கையோட கணக்கு, ரெண்டு சந்து மூலம் புரிய வைக்குது மூச்சு காத்து நமக்கு. உந்து எந்துன்னு சொல்லி எதுக்கு இங்க லந்து, காத்து போகும் வரைக்கும் நாம காலம் உதைக்கும் பந்து. உந்து எந்துன்னு சொல்லி எதுக்கு இங்க லந்து, காத்து போகும் வரைக்கும் நாம காலம் உதைக்கும் பந்து. ஜனன மரணம் சகஜம்னு புரிஞ்சுக்கிட்டா சரிடா, ஜனகனதான் போடும் வரைக்கும் ஜாலியாக இருடா. ஜனன மரணம் சகஜம்னு புரிஞ்சுக்கிட்டா சரிடா, ஜனகனதான் போடும் வரைக்கும் ஜாலியாக இருடா. லைஃப் ஒரு லெசனு, பயப்படாம லிசனு. லைஃப் ஒரு லெசனு, அத பயப்படாம லிசனு. நிதானமா புரிஞ்சுக்கிட்டா நீயும் நானும் பாசு,
புரிஞ்சிக்காம கோட்டை விட்டா நாம போட்ட கேசு நிதானமா புரிஞ்சுக்கிட்டா நீயும் நானும் பாசு புரிஞ்சிக்காம கோட்டை விட்டா நாம போட்ட கேசு லைஃப் ஒரு லெசனு அத பயப்படாம லிசனு லைஃப் ஒரு லெசனு அத பயப்படாம லிசனு என்னமோ ஒன்று செய்றீங்க, ஒரு நாள் மாட்டுவீங்க. மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. கிளம்பிட்டேன். அங்கே தான் வந்துட்டு இருக்கேன். இவனை எங்கேயோ பார்த்துருக்குமே. ஏய் நில்றா. கொடு. என்னடா கை எடுத்துச்சு? அண்ணே கழுத்தே அறுத்துருண்ணே. திருக்க ரெடியா? ரெடிண்ணா. ராவுத்தருக்கு அனுப்ப வேண்டிய லோடு அனுப்பிச்சிருங்க. அனுப்பிடுறேண்ணே. அந்த பெத்தபெருமை பேமெண்ட் இன்னும் வரல, என்னாச்சுன்னு பாருங்க. பார்த்துட்றேண்ணே. நான் நாளைக்கு வந்துடுவேன். சரிண்ணே. போய் காரை ஸ்டார்ட் பண்ணு. கணக்கே. சொல்லுங்க. 5 லட்சம் செக் போட்டு வச்சிருக்கேன். பேங்க்ல ட்ராப் பண்ணிடு. சரிங்க. 2000 நோட்டை எடுத்துட்டு வந்துடுறாங்க. அடுத்த வாரம் எலெக்ஷன் இருக்கு. சரிங்க. பாத்துக்க. அண்ணாச்சி எங்க போறாரு? வட சுட போறாரு. டெல்லிக்கு போறாரா? வாடா. எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். என்ன இது? நீ கேட்டிய பணம் 95 ரூபா கோட்டருக்கும், மீதி டிஃபனுக்கும். நான் கேட்டது 10,000 ரூபாய். இவ்வளோதான் தர முடியும். அதெல்லாம் தர முடியாது. இது அண்ணாச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு. ஏன் கணக்குல கொடு. உனக்கு எதிராக கணக்கு? அண்ணாத நாய. யாரா அண்ணாத? போடா. 1000 தான் என் மச்சான்டா. எப்ப நீ இந்த அளவுக்கு துணிஞ்சியோ என் முகத்துல கூட வெளிப்பட. அண்ணாச்சி போடா வெளியே. வா மச்சான் போலாம். நடா மச்சான், அப்படியாச்சு. மச்சான் பணம் வர்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா. அண்ணாச்சி ஏத்து சரிப்பட்டு வருமாடா? நீ ஏன்டா அப்படி பாக்குற?
இதுனா எனக்காகவா இல்லை உனக்காகவா? உன் குடும்பத்துக்காக தான். ஒரு விஷயம் நம்மளுக்கு சரின்னு பட்டா போதும், யாரை எதுக்குறன்றது மேட்டர் இல்லை. சரி, நீ இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நான் ஒத்துக்கிறேன். நாளைக்கே ஒருத்தரை மீட் பண்ண நான் ஏற்பாடு பண்ணுறேன். சரி மச்சான். சரி, கிளம்புவோமா? வந்து உட்காரு. ஏன்பா இவ்வளோ யோசிக்கிற? அண்ணாச்சிக்கிட்ட இருக்கும்போது நீங்கள் தான் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்படின்றதுக்குள்ள சொலையா 10 லட்சம் கிடைக்க போகுது. ஏன் ரொம்ப யோசிக்கிற? ஏம்மா மண் அதிகம் போடாதம்மா, சிமெண்ட்டை சேர்த்து போடுமா. அண்ணாச்சி அண்ணாச்சி ஏன்டா இப்படி மூச்சு இறக்கி ஓடியார? கருப்பும் திருக்கையும் போலீஸ்ல மாட்டிக்கினாங்க அண்ணாச்சி. திருக்க தப்பிச்சிட்டாங்க அண்ணாச்சி. என்ன கருப்பை போலீஸ் பிடிச்சிருச்சு அதானே சொல்ல வர? போச்சு, 1 கோடி போச்சு. நாய நேத்து பேஞ்ச மழையில் முளைச்ச காலாண்டா நீ. இவன் எனக்கு ஏதாவது தொழில் பண்றானா? தனியா தொழில் பண்ணுவானா? தொலைச்சிருவேன் இவனை. நம்ம பையன் தான், பாத்துக்க. என்ன பார்க்குற? உன்னை பற்றி கேள்விப்பட்டேன். ரொம்ப பாவம் யா நீ. அண்ணாச்சியை நம்பி வாழ்க்கையை தொலைச்சவன் தெரியுது. சரி விடு, நம்ம அப்புறமா மீட் பண்ணுவோம். நீ போய் ரெஸ்ட் எடு.
பார்க்கணும்னு சொன்னீங்களே. உட்கார். என்னப்பா, உன்னை பார்த்தா உனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுதே. எனக்காக ஒரு உதவி பண்ணுறியா? உனக்காக நான் என்ன வேணாலும் செய்கிறேன். ஃபஸ்ட்டு உன்னை நான் ஜாமீனில் எடுக்கிறேன். சரிண்ணே, உங்களுக்காக நான் எதை வேணாலும் செய்கிறேன். சரி, நேரம் வரப்போ சொல்கிறேன். சரிண்ணே. உனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து செய்கிறேன். என்ன பேசுவீங்களோ தெரியாது, 10 நிமிஷத்துக்குள்ளே வந்துடணும். மேலிடத்துக்கு தெரிஞ்சா எங்கள் டவுசர் அவுந்துடும். சொல்லிட்டேன், பார்த்துக்கோ. நான் உன்னை ஜாமீனில் எடுக்கிறேன். நீ என்ன பண்ணுற? அண்ணாச்சியை போடுற. அதுக்காக உனக்கு என்ன தேவையோ நான் செய்கிறேன். வீடா, காரா, பணமா, என்ன தேவையோ நான் செய்கிறேன். நீ எனக்காக வேலை செஞ்சா, என் கூட இருந்தா நான் உனக்கு என்ன வேணாலும் செய்கிறேன். என்ன சொல்ற? செஞ்சிடலாண்ணே. எப்போ செய்யலாம்? இப்பயே செஞ்சிருவோம். இப்போ எப்படி? அதான் நீ இருக்கியே. ஆ, சீக்கிரம் வாங்க. என்னடா பண்றீங்க? யோ, புடிங்க அவனை. என்ன வச்சிருக்கான்னு செக் பண்ணுங்கயா. இவங்கள நம்பி வந்ததுக்கு அவங்க வேலையை காட்டிட்டாங்களே. நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டீங்களடா. யோ, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியா? ஹலோ, ஆம்புலன்ஸ் சார். எப்பரா இருக்க? நல்லா இருக்கேன் நாச்சி. நீங்க? இருக்கேன்டா. மனசு லேசா இருக்குடா. இப்ப உனக்கு என்னடா வேணும்? நீ எதுவும் வாயத்தோன்னு கேட்க மாட்டேன். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குடா. கருப்பு, நான் எதை சொன்னாலும் செய்யறிய, ஏன் எதுவும் கேட்க மாட்டியா? நீங்க சொல்றதை செய்யறது தானே அண்ணாச்சி நான் இருக்கேன். நீ யாரை போட்டு வந்துக்குன்னு தெரியுமா? ஒன்றும் உங்க எதிரியா இருப்பான், இல்லை துரோகியா இருப்பான்.
அவன் துரோகியோ எதிரியோ இல்லடா, என் புள்ளடா அவன். என் புள்ளடா அவன். பொதுவாக எல்லா அப்பனும் புள்ள நம்மள மாதிரி தான் வரணும்னு விரும்புவான். நான் என் புள்ள என்னை மாதிரி வந்துடக்கூடாதுன்னு நான் விரும்பினேன். ஆனால் அவன் என்னை விட மோசமாக வளர்ந்துக்கிட்டு இருந்தான். ஹலோ, ஐ எம் தாமரை செல்வன். உட்காருங்க. உங்கள் அப்பாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்கார்ல? யாரு? அதான் சார், மத்திய மந்திரி. ஆமாம், அவருடைய பிஏ தான் நான். இதை சொல்கிறதுக்கு தான் என்ன இவ்வளோ தூரம் வர சொன்னியா? கோவப்படாதீங்க சார், விஷயத்துக்கு வரேன். மினிஸ்டரோட பணம் 420 கோடி உங்கள் அப்பா பாதுகாப்பில் கடல் கடியில் பதுக்கி வச்சுருக்காங்க. அந்த இடத்த கூட கண்டுபிடிச்சி கொடுத்துட்றேன் ஜிபிஎஸ் மூலயமா. ஆனால் அந்த பாஸ்வேர்டு தான். பாஸ்வேர்டு மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்த நிமிஷம் 420 கோடி நம்ம கையில். எனக்கு அதிகம் வேணாம், 10% போதும், மீதி உங்களுக்கு தான். முடியுமா? ஏன் தம்பி? அப்பா கூட கொஞ்சம் பேசணும். பாருங்கண்ணே, பெரிய மனுஷன் பேசுகிற பேச்ச. நான் சீரியஸாக பேசுகிறேன். எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். எவ்வளோ சார் வேணும்? 5 கோடியா 10 கோடியா? அவ்வளோலாம் வேணாம், 10 லட்ச ரூபா வேணும். அடி செருப்பால 2 கிழவனு கிடந்து கஷ்டப்பட்டு கிடக்குறானுங்க, ஓரம் கட்டி வச்சுட்டு பொறுப்பு எடுத்துக்கோன்னு பார்த்தா தொழில் பண்ண போறாரா? தொழில். இப்போ கடைசியாக என்ன தான் சொல்கிறீங்க? கொடுக்க முடியுமா முடியாதா? 10 பைசா தர மாட்டேன் உனக்கு நான். தம்பி உட்காருங்க, சாப்பிட்டு போங்க. விடுங்கண்ணே. ஏன் தம்பி, காலையில் டிஃபன் கூட சாப்பிடாம போயிட்டீங்க, வீட்டுக்கும் வரல. அதான் ஃபோன் பண்ணி உங்களை கூப்பிட்டேன். என்னத்துக்கு கூப்பிட்டேன்? அப்பா பணம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு தானே வருத்தப்படுறீங்க? அப்பா தானே தம்பி இல்லைனாரு. அப்பா பேரை சொன்னா? அப்பா பேரை சொன்னா? அப்பா பேரை சொன்னா பணம் கிடைக்க போகுது. இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு நீங்கள் கிளம்புங்க தம்பி, வீட்டுக்கு போங்க. நான் பின்னால் வண்டி எடுத்துட்டு வரேன், நீங்கள் முன்னால் போங்க. என்ன தம்பி இதுக்கு போய் தயங்கிட்டு? உங்க அப்பா பேருக்கு எத்தனை கோடி வேணா கொடுக்கலாமே. அம்மா அங்காளம்மா, இந்தாங்க தம்பி. கர்ணா, என்னப்பா? போய் வண்டி எடு.
வாங்க. வணக்கம். நம்ம கணக்கு சத்தியமூர்த்தியா எங்கேயும் பார்த்தியா நீ? பார்க்கலைங்களே. எங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிய. சரிங்க. சரி போ. நமஸ்காரம் அண்ணாச்சி. என்னையா செட்டு இவ்வளோ தூரம்? ஏதாவது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணாச்சி. உங்கள் சன்னு வீட்டுக்கு வந்து நம்மள்கிட்ட டெய்லி இண்டஸ்ட்ரிக்கு பணம் வாங்குச்சு. யோ என்ன உளர்ற? உங்களுக்கு தெரியும்னு நினச்சேன். உங்கள் கணக்கு பிள்ளை தான் கூட்டிகிட்டு வந்து சூரிட்டி போட்டுச்சு. எவ்வளோ பணம்? 10 லட்சம் அண்ணாச்சி. சாயந்தரம் வீட்டுக்கு பணம் வரும். போ செட்டே. இது மாதிரி யார்ட்டையும் சொல்லிட்டு தெரியாத. சரிங்க அண்ணாச்சி. போ. சேட்டு கால் பண்ணாரு, நம்ம எடுக்கல. இப்போ உடனே அப்பா கால் பண்றாரு. அப்போ விஷயம் அப்பா காதுக்கு போயிடுச்சு. இப்போ என்ன பண்றது? வாங்க சார். எள்ளி வேணுமா? இளநீ கொடுங்க. கத்தி கொடுங்க. நான் வெட்டி தரேன் சார். நீங்களே வெட்டிடுறீங்களா? ஹலோ, நான் சுடல பேசுறேன். நீ உள்ள இருந்து எப்படா வெளியே வந்த? நான் உள்ள இருந்து தான் பேசுறேன் அண்ணாச்சி. அண்ணாச்சி, ஒரு முக்கியமான விஷயம். சொல்லு. நம்ம கணக்கு பிள்ளைய காணுமா? ஆமா அண்ணாச்சி, இதெல்லாம் நம்ம கருணா தம்பி தான் பண்ணியிருக்கான். வண்டியை ஓரம் கட்டுறான்.
ஏய் உண்மையை சொல்லியா? உண்மையை சொல்லு, உன்னை உயிரோட விட்டுறேன். ஓய், உன்னைய மாதிரி அல்லக்கைகிட்டெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். உங்களை ஒருத்தன் அனுப்பிச்சான்ல, அவனை வர சொல்லு, அவன்கிட்ட சொல்லிக்கிறேன். போ போ போ. அண்ணே கொஞ்சம் மேல வாங்கண்ணே. ஐயாடா, சொல்லு. அதான் வந்துட்டேன்ல தம்பி. உங்ககிட்ட இருந்து எனக்கு தேவை பாஸ்வேர்ட் மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. சொன்னா விட்டுருவீங்களா தம்பி? சொல்லலைனா தம்பி, கடைசியா எனக்கு 2 ஆசை. அதுல ஒண்ணு, நீ என் கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும். அடுத்தது முத ஆசையை செய்யி, அப்புறம் சொல்றேன். அப்பா அப்பா. வாயா. ஐயோ ஐயோ, எந்திரா எந்திரி.
தம்பி, எதிரியை வெல்ல முடியாதவன் தான் கொல்லுவான். டேய், தம்பி, என்னோட 2வது ஆசை எனக்கு வலிக்காம கொல்லியா. அதை கேட்டு அதிர்ச்சியில் இருந்தப்போதான் நீ வந்து எங்கிட்ட மாட்டின. அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் தான் உனக்கே தெரியுமே. दर्पस्वरूपता लक्ष्मी करासबलरस्तु पवित्रं पापनाशम दर्पासनमग दर्पस्थरूपता लक्ष्मी करासबलरस्तु ओम गणनामता गणपतिं भवामगे कमिंग वीणम उपस्तवर्षम एटराजं ब्रह्मण सानश्री तत्पुरुषा विद्महे वक्रतुंडाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् ओम वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा कुर्मे देवा सर्वकार्य सर्वदा ओम शुक्लां वरदं विष्णुं शशिवर्णं त्यागे सर्वविघ्नोपशान्तिके ओम गणनामता गणपतिं भवामगे कमिंग वीणम उपस्तवर्षम एटराजं ब्रह्मण नासिके पुरे प्लेयर பண்ணிட்டு போடுங்க. வணக்கண்ணே. வணக்கண்ணே. என்ன திடீர்னு வரேன்னு சொல்லிட்டீங்க? கையும் ஊர்ல காரணம் இல்லை. என்னண்ணே இப்படி பண்ணிட்டீங்க? கேள்விப்பட்ட உடனே ஈரக்குலையே நடுங்கிருச்சு. எனக்காக இப்படி ஆச்சுன்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஆறுதல் எப்படி சொல்றேன்னு தெரியலையே. விடுங்கண்ணே. விசுவாசத்துக்காக உயிரே கொடுத்தான் அந்த சத்தியமூர்த்தி கிழவன். பணத்துக்காக பாதகம் பண்ற எவனா இருந்தானே, பிள்ளையா இருந்தாலும் போடணுண்ணே. போட்டேன். உங்களை பார்க்கறதுக்காகவே இந்த டூர் ப்ரோக்ராம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது. நான் ஒன்று சொல்லுவேன், அதை நீங்கள் தட்டாமல் கேட்கணும். சொல்லுங்கண்ணே, செய்கிறேன். வர்ற எலெக்ஷனில் எம்எல்ஏ பதவிக்கு சீட்டு வாங்கி தர்றது என் பொறுப்பு. நீங்கள் நிற்கணும். ஏதோ என்னால் முடிஞ்ச சின்ன உதவி. எனக்கு பதவி மேலாம் ஆசை இல்லைண்ணே. நான் ஒருத்தனை கை காமிக்கிறேன், நீங்கள் அவனுக்கு பண்ணால் போதும். கருப்பே, வணக்கம் சார். வணக்கம் தம்பி. இவனை என்ன பண்ணலாம்?
ஏய் கருப்பு, சொல்லுங்க அண்ணாச்சி. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. சொல்லுங்க அண்ணாச்சி. அந்த பையன் ரொம்ப சீரியஸாக இருக்கிறான்டா. யார் அண்ணாச்சி? அதான்டா கழுத்தறுத்தியே. ஆமா. அந்த பசங்களை சமாதானப்படுறது எவ்வளோ முயற்சி பண்ணுண்டா, அவனுங்க சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை. அதனால நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சரிங்க அண்ணாச்சி. எப்போ வேணாலும் எது வேணாலும் ஆகலாம்டா. தனியாக எங்கேயும் போவாத. சரி அண்ணாச்சி. கவனமா இரு. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.
பார்த்துக் கொண்டிருப்பது எம்எஸ்என் செய்திகள். செய்திகளை வாசிப்பது என் சோபனா. இன்றைய முக்கிய செய்திகள். கடலூரில் பரபரப்பு. பிரபல ரவுடி கருப்பு என்கிற கருப்பசாமி மர்ம நபர்களால் கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டார். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் ஆபத்தான நிலையில் இருந்த அவரை மீட்டு பொது மருத்துவமனையில் சேர்த்தனர். இவர் ஏற்கனவே பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர் எனவும் தாக்குதலுக்கு முன்விரோதம் காரணமாக இருக்கலாம் எனவும் அஞ்சப்படுகிறது. வானிலை அறிக்கை. மேலிடத்து சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் அமுதா தூ வந்துரு. ஏய் அங்க பாருடா.
என் கையில தான்டா. மச்சான் அந்த கருப்பை விடவே கூடாதுடா. எப்ப நம்ம கண்ணில் மாட்டானோ காலிடா. இது சத்தியம்டா. எத்தனை முறை சொன்னேன் கேட்டீங்களா? அவனை யாருன்னு நினைச்சீங்க? அவன் சிங்கடா. அவன் தொலைச்சிருவான் எல்லாரையும். ஒருத்தனை விட்டு வைக்க மாட்டான். அடிச்சு ஓடிட காலலாம். அடக்கவே கூடாது இவனுக்கு. அடா அடி. உடைய தூக்குறீங்க கத்தி. அட்ரா நீதான் இந்த பேஷண்டோட அட்டெண்டரா? எவ்வளவு நேரமா பசிக்குதுன்னு சொல்றான். சாப்பிட டிஃபன் ஏதாவது வாங்கி கொடுங்க. டேப்லெட் கொடுக்கணும். அண்ணா 2 இட்லி கொடுங்கண்ணா. அப்புறமா காசு தரேண்ணா. அம்மா காசு இருந்தால் வாங்கிட்டு போமா, இல்லை கிளம்புமா. பல்ல காட்டி லேடிஸ் வந்து பொருளை கேட்டால் கொடுத்துருவோமா? முடியாது, போமா. ஏன்பா அந்த பொண்ணை திட்டுற? என்ன உனக்கு காசு தானே வேணும்? நான் தரேன் வா. அந்த பொண்ணு என்ன கேட்குதோ கொடுத்து அனுப்பு. ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்லம்மா. யார் நீ? நாயடா நீ? நான் யார் தெரியல? நீ யாருனா தெரியுதா? நீ யாருன்னு உனக்கே தெரியல, அப்புறம் எப்படி என்ன தெரியும்? அறிவு கேட்ட முட்டாள், இடியட். இந்தா சாப்பிடு. நாமா யார்மா நீ இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்க? வாயா, நான் யாருன்னு உனக்கு தெரியல, அது நியாயம். ஆனா இவன் அமுதா, அன்பான அம்மா, வசதியான வாழ்க்கை, அழகான கிராமம், எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக, என்ன காப்பாத்துறதுக்காக அனாதை மாதிரி ரோட்டுக்கு வந்தான். எப்படியோ பிரிஞ்சு எங்கேயோ வளர்ந்து அலைஞ்சு திரிஞ்சு உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தா இப்படி ஒரு கோலத்திலே அவனை நான் பார்க்கணும். இதே கடலூர்ல உன்னை 3 தடவை பார்த்திருக்கேன் தெரியுமா? முதல் தடவை என்னோட ஆம்புலன்ஸ்ல நீ பேச்சு மூச்சு இல்லாம கிடந்தப்ப
எவன் வேலை கொடுத்தான்? ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அடிச்சிடும் உன்னை. பாருமா உன்னை. கேஷுவாலிட்டி வார்டுல கருப்புசாமி அட்மிட் பண்ணிருந்தோம். இப்போ அவர் அங்க காணமே. வார்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணிருக்காங்களா இல்ல யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களா? இதோ பாத்து சொல்றேம்மா. அப்படி யாரும் இங்க அட்மிட் பண்ணலையம்மா. நான் தான் காலையில வந்து அட்மிட் பண்ணிட்டு போனேன். நான் தானே என்ட்ரி போறேன், எனக்கு தெரியாதா? என்னவா பண்ற? வெளியே போமா, என்னைய வேலையை பார்க்க விடுமா. கிளம்புமா, சும்மா நின்னுக்கிட்டு. அண்ணாச்சி, ரெண்டாவது தடவை உன்னை ஒரு கொலைகாரனா பாப்பேன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. தடவை ராத்திரி 12 மணி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கண்ணை பொத்தி ஹாலுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. கண்ணை திறந்து பார்த்தா பர்த்டே சர்ப்ரைஸ்னு எதிரில் நீ இருக்க. எப்படி இருக்கும்? ஹே, என்னாச்சு? கேக்க வெட்டிட்டு நிமிர்ந்து பார்த்தா மாயாவி மாதிரி மறைஞ்சு போயிட்ட நீ.
இப்படி உண்மையா கனவான்னு குழம்பி போய் தவிச்சுக்கிட்டும் துடிச்சுக்கிட்டும் நான் இருக்கேன். ஆனா இப்படி ஒருத்தி இருக்கிறதே உனக்கு தோணலல்ல? ஒன்னு சொல்றேன், சாகிறதுக்குள்ள பார்க்கணும்னு நினைச்சது உன்னதான். ஆனா இனி சாகிற வரைக்கும் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறதும் உன்னதான். அதுக்காக காதல் இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாத, அது கடல் அளவு. கருப்பே கவலைப்படாதா, அவனுக்கு இனிமே உங்கள்கிட்ட வாழாட்ட மாட்டானுங்க. கருப்பு மனசு கெடுத்தது நீதானா? கூப்பிட்டீங்களா அண்ணாச்சி? என்னடா ஆள் ஒரு மாதிரியா இருக்க? இந்த பக்கம் ஆளே காணா, இது வரைக்கும் சொல்லி விட்டா தான் வருவீங்களா? அண்ணாச்சி ஒதுங்கலான்னு. ஒதுங்கிறதுன்னா? அதான் அண்ணாச்சி, எல்லாத்துலேயும் தான். அண்ணாச்சி விடுங்க அண்ணாச்சி, டென்ஷன் ஆகாதீங்க. அறிவு இருந்தால் இப்படி பேசுவானா? நீ செஞ்சிருக்க வேலைலாம் சாதாரண வேலையா? உன்னால எவன்லாம் பாதிச்சுக்கான் தெரியுமா? எத்தனை பேர் உன்னை போட காத்துட்டு இருக்கான்? ஏன் உன் பேர்ல கோர்ட்டு கேஸ்ன்னு பாயில தெரியுமா? அண்ணாச்சி கோட்டையில இருக்க நீ. இவ்வளோ ஏன் என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்ச நீ வெளியே போனா நானே உன்னை போடுவேன். இவ்வளோ பேசுற மாதிரி ஏதாவது சரின்னு சொல்றானா பத்தி அவன்? இல்லை அண்ணாச்சி, சரி வராது. விடுங்க அண்ணாச்சி, அவன் அடிப்பட்டதுல குழம்பே இருக்கிறான். 2 நாள் ஆச்சுன்னா சரியாயிருவான் அண்ணாச்சி. ஏய் கிளம்புடா கிளம்புடா. எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு? கருப்பே, நாளைக்கு காலைல ஒரு முக்கியமான இடம் போக வேண்டியிருக்கு. காலைல சீக்கிரம் வந்துரு. இல்லை அண்ணாச்சி, வேற யாராவது அனுப்புங்க, நான் வரல. ஏன் உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்லை அண்ணாச்சி, நான் இதெல்லாம் விட்டு விலைக்கு போயிடலான்னு இருக்கேன். அடிச்சு இருப்பால நாய பண்ணி எடுத்துடா. என்னடா கீழே இறங்குடா. எடா வண்டிய. வண்டியை எடுத்துடா. நாமளே அவனை கூப்பிட்டு வாரிசு இல்லாத சொத்துக்கு நீதாண்டா வாரிசுன்னு சொல்கிறோம், என்னோட ராஜ்யத்துக்கு நீதாண்டா ராஜான்னு சொல்கிறோம். கருப்பு அப்படி என்ன சொல்லிட்டான்? நாம ஏன் இவ்வளோ கோவப்பட்டோம்? அவனே உலகம்னு சுற்றிட்டு இருக்கிற அந்த பொண்ணு தான் வாழ்க்கைன்னு நினைக்கிற கருப்பு. சே, இதுக்கு ஏன் நம்ம கோவப்பட்டோம்? அவங்கள காப்பாற்றுறதை விட நமக்கு வேற என்ன நன்றி கடன் இருக்க போகுது? சொல்லுங்க அண்ணாச்சி. ஐய், வண்டியில் பணம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து எடுத்துட்டு வா. சரிங்க அண்ணாச்சி. எவ்வளோடா இருக்கு? 6 லட்சம் இருக்குதுங்க.
இதை அந்த குப்பத்தை பசங்க கொண்டு கொடு. சரிங்க. பணம் இன்னும் எவ்வளோ வேணாலும் வந்து வாங்கிக்க சொல்லு. யாருக்கு? என்ன யாருக்கா? இல்லை, அதான்டா கருப்பு கழுத்தறுத்தான ஒரு பையனை. அவன் கொடுக்குற பசங்க கொண்டு கொடு. சரிங்க. ஓ ஏய் அண்ணாச்சி, கருப்பு மேல சின்ன துரும்பு கூட படக்கூடாதுன்னு சொல்லிடு. சரிங்க. ஜாக்கிரதை, தொலைச்சிடுவேன். தொலைச்சி சொல்லிடுறேங்க. டேய் இருங்கடா இருங்கடா இருங்கடா, ஒரு சந்தோஷமான விஷயம்டா. அந்த கருப்பு இருக்கால, அதான் அந்த அனாதை பையன். அவன் அண்ணாச்சி விட்டு வெளில போயிட்டான்டா. அவனை பயன்படுத்தி ஒரு தட்டி வைங்கடா. நாத்துக்கு இந்தா புடிங்கடா, இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோங்க. பார்த்து முடிச்சிடுங்கடா. நம்ம இடத்துல வந்து தலைவனே ஒருத்தன் போடுவான். ஏன்டான்னு கேட்டா நம்ம எல்லாம் சக்கையை அடி பண்ணுவான். இப்ப அவனுக்குள்ள முட்டிக்கிச்சுன்னா நம்ம போய் லேசா பயம் காட்டணுமா? காட்டணும்டா, நம்ம யாருன்னு காட்டணும். போட்டணும்டா, அந்த கருப்பை போடுறேன்டா. அதுக்கு முன்னாடி அண்ணாச்சி போடுறேன்டா. போறேன்டா, ஊத்துறா சரக்கா. அம்மா அம்மா இங்க வாங்கல. ஏய் என்னடி? கை கழுவிட்டு வரேன். வாங்க கை கழுவிட்டு வரேன். பாத்துக்கலாம் வாங்க. அப்பா அப்பா என்னம்மா? அப்பா சொல்லுமா. வாங்கப்பா, இங்க வாங்கல. வாங்க சொல்றேன் வாங்க. சொல்லுமா. வாங்கப்பா வாங்க வாங்க வாங்க. அம்மா நீங்க ஏமா நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க ரெண்டு பேரும். என்னம்மா இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷம்? எங்க போறோம் உங்ககிட்ட சொல்லாம? ரெண்டு பேரும் முதல்ல நில்லுங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. நல்லா அம்மா வந்து உட்காருங்களேன். அப்பா நீங்களும் வந்து உட்காருங்களேன். இப்பவாது சொல்லுடி, என்னாச்சு? கருப்பு கிடைச்சிட்டா நாங்க. அப்படியாம்மா? அம்மா என்னம்மா என்னாச்சு? அவன் கிடைச்சிட்டான். ஆனா உங்க சம்மதம் இருந்தாதான் நான் கல்யாணம் பண்ணுவேன். என்னம்மா இப்படி சொல்ற? நீதான் எங்களுக்கு உலகம். உனக்கு அவன் தான் வாழ்க்கைன்னு இருந்தா மறவா போகுது. உனக்கு அவன் தான் உசுருன்னா நாளைக்கே வர சொல்லு. தடையா சொல்ல போறோம் என்னங்க? சரிம்மா. என்னம்மா ஆச்சு? போன் ரிங் போயிட்டே இருக்கு, போனை எடுக்க மாட்டேங்கிறான். இன்னொரு தடவை பண்ணி பாருமா. ஹலோ ஹலோ, நான் அமுதா பேசுறேன்னு. சொல்லுமா. கருப்புக்கு என்ன ஆச்சு? நேத்துல இருந்து போன் பண்ணிட்டு இருக்க, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அண்ணாச்சி அவனை திட்டி வெளியில துரத்தி அனுப்பிட்டாருமா. அவனே மூட ஓட்டல இருக்கான். இப்போ அவன் எங்க இருக்கான்? அவன் என் வீட்டில் தான் இருக்கான். நான் ஒரு வேலையா வெளியே வந்திருக்கேன். சரிண்ணே, இப்போ அங்க வர ஒரு சந்தோஷமான விஷயம். சொல்லுமா. அது சர்ப்ரைஸ். நேற்று பார்த்த நம் காதல் சூரியன் நெஞ்சில் காய்கின்றதே. மூடி வைத்த என்
சோலைக்குள் சத்தம் கேட்கின்றதே. நேற்று பார்த்த நம் காதல் சூரியன் நெஞ்சில் காய்கின்றதே. மூடி வைத்த என் முத்துச் சோலைக்குள் சத்தம் கேட்கின்றதே. காற்று வேகத்தை கூட்ட உன் வாசம் வந்து என்னை மீட்ட. கண்ணிரண்டும் வண்ணங்கள் காட்ட உன் முத்தங்களில் என்னை நீ தீட்ட. காற்று வேகத்தை கூட்ட உன் வாசம் வந்து என்னை மீட்ட. கண்ணிரண்டும் வண்ணங்கள் காட்ட உன் முத்தங்களில் என்னை நீ தீட்ட. நேற்று பார்த்த நம் காதல் சூரியன் நெஞ்சு காய்கின்றதே. மூடி வைத்த என் முத்துச் சோலைக்குள் சத்தம் கேட்கின்றதே. தொலைந்தது எங்கே நீ நீ கலைந்தது எங்கே. தேடும் கண்கள் தேகம் எங்கும் உருண்டோடுதே. ஏன் ஏன் பூக்களின் ஈரம் ஏன் ஏன் இத்தனை பாரம். காத்திருந்த ஊஞ்சல் தேகம் காற்றில் ஆடுதே. கிஞ்சல்களில் எங்கெங்கேயோ என்னென்னவோ பின்னல்கள் நீ போட. குஞ்சல்களில் நண்டோரது நரியோரது உன் கைகள் விளையாட. நேற்று பார்த்த நம் காதல் சூரியன் நெஞ்சில் காய்கின்றதே. மூடி வைத்த என் முத்துச் சோலைக்குள் சத்தம் கேட்கின்றதே. வெயிலினில் கொஞ்சம் தேன் தேன் மழையினில் கொஞ்சம் மாற்றி மாற்றி எங்கோ என்னை கூட்டிச் செல்கிறாய். வா வா கனவினில் கொஞ்சம் தா தா கவிதைகள் கொஞ்சம். தூங்கும் போதும் ஏனோ என்னை பேச வைக்கிறாய். கட்டிக்கொண்டே உன் பார்வையில் உன் தீண்டலில் நீ என்னை கொண்டாட. தித்திக்கிறேன் காலங்களும் தூரங்களும் எல்லாமும் பொய்யாக. நேற்று பார்த்த நம் நெஞ்சில் மூடி வைத்த என் சத்தம் கேட்கின்றதே.
போகாத கருப்பு இரு கருப்பு இருவ சொன்னா கேளு இரு போகாத ஏய் கருப்பு டோர் சாத்தாத ஓபன் பண்ணு கருப்பு போகாத கருப்பு இங்க வா நான் சொன்னா கேளு கருப்பு டோர் ஓபன் பண்ணு கருப்பு டோர்
அண்ணாச்சி போடா டேய் போடா அண்ணாச்சி போடா நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையா வாடா போடா என்ன ஆக்ஷன் எடு போன பக்கத்து பக்கத்து எழுதி பாஸ்டா ஆக்ஷன் தள்ளி விடு வெட்டை வா அவ கட் அரே கவுனு நல்லா சிரி கடிச்சு அதுரு அவளை பாத்து சொல்லு நான் உன்னோட தான் இருக்கேன் அமுதா பல்ல தெரியுது ஓகே ஓகே கை அப்படியே தோல்ல போடு நீ ஏங்க முடி கொஞ்சம் லவர்ஸ் லவர்ஸ் முத்தவருங்க நெத்தில கொடுங்க நெத்திலுங்க ஆக்ஷன் என்ன பண்றீங்க தண்ணி மறைக்காதப்பா காலையில முத்திர வரல போ சொல்லு போச்சு நீ வா இல்ல போ அது கட்டு கட்டு டவுட்டு கல்புட முருக கட்டு 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 சொல்லும் ஆக்ஷன் செய்யுங்க பழத்தை பண்ணிடுறாங்க அவன் பார்த்துங்க வெரி குட் சார் One, two, three. Very nice, super.